Hi friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு வைக்க போகிறோம். வத்த குழம்பு வைக்கிறக்காண்டி என்னெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்துடலாம் வாங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பில்லை, இது பார்த்திங்கன்னா மணத்தக்காளி வத்தல், இது கொத்தவரங்க வத்தல், இது சுண்டக்காய் வத்தல், சுண்டை வத்தல். நம்ம வீட்டில் மசாலாத்தூள் வச்சுருக்கோம், வீட்டு மசாலாத்தூள். அது சின்னோண்டு வெல்லம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சோம் பார்த்திங்களா வத்தல், கொத்தவரங்க வத்தல், சுண்டை வத்தல், மணத்தக்காளி வத்தல், இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கொஞ்சோண்டு லேசாக எண்ணெய் விட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுக்காண்டி என்ன பண்ணிக்கிறோம் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லெண்ணெயில் நம்ம அந்த வத்த குழம்பு வச்சா தான் அதனுடைய டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மணத்தக்காளி வத்தலை நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மணத்தக்காளி வத்தலை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மணத்தக்காளி வத்தலை வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுத்தாப்பில் இதை சுண்டை வத்தலை வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தாப்பில் இந்த சுண்டை வத்தலை வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தனித்தனியாக அப்படி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தாப்பில் இந்த கொத்தவரங்க வத்தையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம 3 வத்திலையும் தனித்தனியாக வறுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டை வத்தை, மணத்தக்காளி வத்தை, கொத்தவரங்க வத்தை 3 வறுத்து வச்சுருக்கோம். வாங்க அடுத்தாப்பில் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம், நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தாளிப்புக்காண்டி நம்ம வெந்தயம் போட்டுக்கிறோம். அடுத்தாப்பில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் சேர்த்து வச்சுருந்தோம். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டை சேர்த்து வதக்கி விட்டுலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பூண்டும் சின்ன வெங்காயமும் நல்லா சேர்ந்து நல்லா வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம உப்பு செக் பண்ணிட்டு மிச்சத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா தக்காளி வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போயே நல்லா நல்லா வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெந்தயம், தக்காளி, பூண்டெல்லாம் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா. இப்போயே பார்த்திங்கன்னா நல்லா வாசனை தூக்கலாகவே வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் போட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தனி மிளகாய் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தாப்பில் நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலாத்தூள் போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம். புளி தண்ணி இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மசாலாத்தூள் போட்டு இப்போ கிண்டி விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வத்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேங்காய் பால் சேர்த்து விட்டு கரெக்டாக கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காய் பால் ஊற்றி நல்லா ஒரு கொதிச்சிருச்சு. நம்ம இது கூட வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வத்தல், அதை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வறுத்து வச்சுருந்த வத்தல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் நல்லா ஒரு கிண்டி விட்டு மூடி போட்டு ஒரு கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை வெல்லம் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வெல்லத்தை இதோட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து எல்லா விதமான ருசியும் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். அதாவது துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம். கல்யாண வீட்டு வத்த குழம்பு வந்து ரகசியம் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி வச்சுட்டு வெல்லம் சேர்த்துக்கிறாங்க. அதுதான் கல்யாண வீட்டில் புளிக்குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிறது காரணம் அதுதான். வாங்க இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து குழம்பு தனியாக எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த குழம்புல வந்து நம்ம நாக்கு ருசியை தூண்டுற மாதிரி காரம், இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு எல்லா விதமான ருசியுமே இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து கல்யாண வீட்டில் புளிக்குழம்பு டேஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வத்த குழம்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம், நன்றி, தேங்க்யூ.